டெல்லியில் காப்பகங்களில் அடைக்கப்பட்ட தெருநாய்களை நிபந்தனையுடன் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. டெல்லியில் நிலவும் தெருநாய் தொல்லை தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த உச்சநீதிமன்றம் தெருநாய்களை காப்பகத்தில் அடைக்க கடந்த 11ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் தெருநாய்களை காப்பகங்களில் அடைக்க பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி, கருத்தடை, குடல் புழு நீக்கம் செய்து மீண்டும் தெருவில் விட நீதிபதிகள் அனுமதித்தனர். அதே சமயம் வெறிநாய் மற்றும் ரேபிஸ் பாதித்த நாய்களை தொடர்ந்து காப்பகங்களில் அடைக்க நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யும் ஆர்வலர்கள் 25,000 என்ஜிஓக்கள் 2 லட்சம் ரூபாயும் பதிவாளரிடம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும் இதற்காக உள்ளாட்சி அமைப்புகள் பிரத்யேக இடங்களை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். மேலும் தெருநாய் விவகாரம் தொடர்பாக அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் நிலுவையில் உள்ள வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றியதுடன் அனைத்து மாநில அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு கூட்ட நெரிசலை சமாளிக்க கணபதி சிறப்பு ரயில்கள் ஆகஸ்ட் 11 முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. பண்டிகை நெருங்கும் போது சேவைகள் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் 305 கணபதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 358 அதிகரித்தது. இந்நிலையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 380 கணபதி சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. மத்திய ரயில்வே அதிகபட்சமாக 296 ரயில் சேவைகளை இயக்க உள்ளது. மேற்கு ரயில்வே 56 சிறப்பு ரயில்களையும், கொங்கன் ரயில்வே 6 சிறப்பு ரயில்களையும், தென்மேற்கு ரயில்வே 22 சிறப்பு ரயில்களையும் இயக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இயக்கப்படும் சிறப்பு ரயில்களின் விரிவான அட்டவணை IRCTC வலைதளம், ரயில் ஒன் செயலி மற்றும் கணினிமயமாக்கப்பட்ட BRS ஆகியவற்றில் கிடைக்கும் என ரயில்வே தெரிவித்துள்ளது. சிறையில் இருந்தும் பதவியில் இருக்கும் அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எதிர்த்து எப்படி போராட முடியும் என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பினார். பீகார் மாநிலம் கயாவில் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பின் பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் ஆகியோர் 30 நாட்கள் தொடர்ந்து சிறையில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் மசோதா குறித்து பேசினார். ஒரு அரசு ஊழியர் 50 மணி நேரம் சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் தானாகவே வேலை இழக்கிறார் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, ஆனால் பிரதமர், முதல்வர், அமைச்சர் ஆகியோர் சிறையில் இருந்தும் அரசு பதவியை அனுபவிக்க முடியும் என்ற நிலை இருப்பதாக கூறினார். இத்தகைய அணுகுமுறை தொடர்ந்தால் ஊழலை எவ்வாறு எதிர்த்து போராட முடியும் என்று கேள்வி எழுப்பிய பிரதமர் மோடி, அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஊழலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்த சட்டம் கொண்டுவரப்பட்ட பிறகு முதல்வரோ அல்லது அமைச்சரோ, பிரதமரோ கைது செய்யப்பட்டார் அவர்கள் 30 நாட்களுக்குள் ஜாமீன் பெற வேண்டும் என்றும், ஜாமீன் கிடைக்கவில்லை எனில் 31வது நாளில் அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு மாநில மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுவதை அரசே செய்வதாகவும், சிறுபான்மை மக்கள் நெருக்கடிக்கு உள்ளாவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்தியாவின் பல மாநிலங்களில் அரசே வெறுப்புணர்வை தூண்டுவதாகவும், இது வெகுநாள் நீடிக்காது என்றும் தெரிவித்தார். இந்திய அளவில் பல மாநிலங்களில் வெறுப்புணர்வு தூண்டப்படுது. அதுக்கு அரசே துணை போகுது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில் சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க. இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது. சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும். மதுரை பாரபத்தி மாநாட்டில் தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை விஜய் பகிர்ந்துள்ளார். பாரபத்தியில் மாநாடு தொடங்கியவுடன் தொண்டர்களை உற்சாகப்படுத்த விஜய் ரேம்ப் வாக் செய்தார். அப்போது தொண்டர்கள் கூட்டத்தை தனது போனில் செல்ஃபி வீடியோவாக பதிவு செய்த விஜய் போனை பவுன்சரிடம் கொடுத்தபோது அவர் தவறவிட இறுதியாக விஜயே போனை பிடித்து கூலாக ஒப்படைத்தார். தற்போது தான் எடுத்த செல்ஃபி வீடியோவை சினிமா நடிகராக தான் பயன்படுத்தி வரும் எக்ஸ் தள கணக்கில் பகிர்ந்து, உங்கள் விஜய் தனியாள் இல்ல, கடல் நான் என பதிவிட்டுள்ளார்.
வாக்கு திருட்டு விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் பதிவை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சதீஷ்குமார் அகர்வால் என்பவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வரும் காங்கிரஸ் கட்சியின் பதிவை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட கோரிக்கை விடுத்துள்ளார். வாக்கு திருட்டு புகார்களை தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பிரச்சாரம் செய்து வருவது குறித்து சிறப்பு விசாரணைக் குழு அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் மர்ம நபர் ஒருவர் சுவர் ஏறி குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுவர் ஏறி குதித்த அந்த நபரை போலீசார் விசாரித்ததில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதான ராமா என்பது தெரியவந்தது. மேலும் அவர் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அந்த நபரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் அவர் மனநலம் பாதித்தவரைப் போல காணப்படுவதாகவும் காவல்துறையினர் கூறுகின்றனர். மலையாள நடிகை பாலியல் புகாரை தொடர்ந்து கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். மலையாள திரையுலகில் இளம் நடிகைகளில் ஒருவரான ரினி அண்ட் ஜார்ஜ் முக்கிய அரசியல் கட்சியைச் சேர்ந்த இளம் மக்கள் பிரதிநிதி சமூக வலைதளத்தில் தன்னிடம் ஆபாசமாக சாட்டிங் செய்ததாகவும் ஹோட்டலுக்கு உல்லாசத்திற்கு அழைத்ததாகவும் கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த அரசியல் பிரமுகர் யார் என்பதை கூற மாட்டேன் என்று தெரிவித்து சில சூசகமான தகவல்களை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பாலக்காடு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ ராகுல் மம் கூட்டத்தில்தான் அந்த நபர் என்று சமூக வலைதளங்களில் பலரும் தகவல்களை பகிர்ந்தனர். இதனையடுத்து பாலக்காட்டில் உள்ள ராகுல் மம் கூட்டத்தில் எம்எல்ஏ அலுவலகம் முன்பு பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதனிடையே கண்ணூரை சேர்ந்த எழுத்தாளர் ஹனி பாஸ்கரனும் ராகுல் மம் கூட்டத்திலுக்கு எதிராக புகார் கூறியுள்ளார். தன் மீதான அடுக்கடுக்கான புகார்களை தொடர்ந்து ராகுல் மம் கூட்டத்தில் தனது இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக காங்கிரஸ் மாநில தலைமை விசாரணை செய்ய தனி குழு அமைக்க முடிவு செய்துள்ளது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் மற்றும் பாஜகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். நிதி முறைகேடு புகாரில் இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இலங்கையின் அதிபராக ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்தபோது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அவரது மனைவி மைத்ரி விக்ரமசிங்க லண்டனில் பயின்று கடந்த 2023 பட்டம் பெற்றபோது ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை பயன்படுத்தி சென்று வந்ததாக சர்ச்சை எழுந்தது. இதன் பேரில் அவருக்கு இலங்கை குற்ற விசாரணை துறை சம்மன் அனுப்பியிருந்தது. வழக்கின் விசாரணைக்காக ஆஜரான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை குற்ற விசாரணைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். சென்னையில் நடைபெறவுள்ள அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. சென்னை ஈசிஆரில் உள்ள கூவத்தூரில் சனிக்கிழமை அன்று நடக்கவுள்ள அனிருத்தின் ஹுக்கும் இசை நிகழ்ச்சிக்கு தடை கோரி செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 2023 ஆண்டு AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அனிருத் இசை நிகழ்ச்சியில் எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்படவில்லை என மனுதாரர் தரப்பு குற்றஞ்சாட்டியது. நிகழ்ச்சிக்கு செல்லும் சாலை குறுகலாக இருப்பதாகவும் அதிலேயே வாகனங்களை நிறுத்த முயற்சி நடப்பதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளுடன் இசை நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட அனைத்து நிபந்தனைகளையும் பின்பற்றியே நிகழ்ச்சி நடத்தப்படும் என விழா ஏற்பாட்டாளர்கள் வாதிட்டனர். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி காவல்துறையினரின் நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்ற உத்தரவிட்டதோடு நிபந்தனைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர்.